இந்த நாக பஞ்சமி அப்படிங்கிறது அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இதற்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணா நமக்கு இன்னும் என்னெல்லாம் நல்லதுகள் நடக்கும்? கருட பஞ்சமி, நாக பஞ்சமி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இந்த நாக பஞ்சமியில கருடனை வழிபட்டால் சர்ப்பதோஷங்கள் விலகும். சோ இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில பாம்பை அடித்திருக்கலாம், புற்றை இடித்திருக்கலாம், துன்புறுத்திருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கட்டாயமா அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். எந்த வீட்டில் நாகம் வீட்டோடைய மனையில் அடிக்கப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு நீங்க செக் பண்ணுங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வாரிசினுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். பல மரங்கள் கொடிகள் பாழடைந்த விஷயத்தை நீங்க ஏற்படுத்தி வைக்கிறதோ பண்ணாதீங்க. இது உங்களுக்கு 8ஆம் பாவத்தை மேலும் வலுப்படுத்தும். சார் வணக்கம். வணக்கமா, சொல்லுங்கம்மா. தொடர்ந்து ஆடி மாசத்துக்கு நிறைய பதிவுகள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த நாக பஞ்சமி அப்படிங்கிறது அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இதற்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணா நமக்கு இன்னும் என்னெல்லாம் நல்லதுகள் நடக்கும் அடுத்தடுத்து? பொதுவா பஞ்சமி அப்படின்னாலே அந்த பெயர் முழுவதுமாக அம்பிகையே சாரும். அது குறிப்பா கருட பஞ்சமி, நாக பஞ்சமி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான், வேறு வேறு கிடையாது. அதாவது நாகம் கருடன் இருவருமே எதிரெதிரானவர்கள், ஓகேங்களா? ஆனா அண்ணன் தங்கை. பாம்பு தங்கை, கருடன் அண்ணனுக்கு வாகனமா இருக்கு, பாம்பு தங்கச்சிக்கு வாகனமா இருக்கு. ஆனா அதே ஆதிசேஷனுடைய படுக்கையையும் விஷ்ணு பரமாத்மா என்ன பண்றாரு? பள்ளி கொண்டுதான் இருக்கிறார். சோ இப்ப கிட்டத்தட்ட அந்த வைணவத்தில் பார்க்கும் பொழுது சர்ப்பத்திற்குரிய குறியீட்டுக்கும் அதிக முக்கியத்துவம் இருக்கும். அததான் அவர் ஆபரணமா தரித்தும் இருப்பார். கருடனுக்கும் அங்க என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சோ இப்ப இந்த இடத்துல நாம கருடனை வழிபடுவதன் மூலம் இந்த பஞ்சமி, நாக பஞ்சமி வருது இல்லையா? இந்த நாக பஞ்சமியில கருடனை வழிபட்டால் சர்ப்பதோஷங்கள் விலகும். அதாவது ராகு திசை நடக்கும் இல்லையா? ராகு திசை, கேது திசைக்கு உட்பட்டவர்கள் கண்கள்ல அடிக்கடி விஷ ஜந்துக்கள் மாட்டின்ண்டே இருக்கும். வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பாம்பினுடைய வருகை இருந்து கொண்டே இருக்கும். எங்கிருந்து தேல் வருதுன்னு தெரியாது, இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ராகு திசையும் கேது திசையும் குரு பார்வை இல்லாம நடந்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய தன்மை புரியும். இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு பாம்பு தொடர்ந்து பழி வாங்கி ஒரு மனிதரை துரத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவளுடைய உச்சபட்சத்தினுடைய வெளிப்பாடு தான். சோ இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில பாம்பை அடித்திருக்கலாம், புற்றை இடித்திருக்கலாம், துன்புறுத்திருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கட்டாயமா அவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். எதன் அடிப்படையில பாதிக்கும் அப்படின்னா மாங்கல்யத்தினுடைய வலிமையை குறைக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா இளம் வயதிலேயே ஒரு விதவையாகக்கூடிய நிர்பந்தம் வருது இல்லையா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்ப்பத்தை அடிப்பதினுடைய விளைவுதான். இப்ப இந்த ராகு திசையில் ஒருவருக்கு விதவையாகக்கூடிய நிர்பந்தம் வருதுன்னா அவங்க குடும்பத்தை நாகத்தை அடித்த தொந்தரவு உண்டுன்னு அர்த்தம். எந்த வீட்டில் நாகம் வீட்டோடைய மனையில் அடிக்கப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு நீங்க செக் பண்ணுங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வாரிசினுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். சோ நம்ம வாழக்கூடிய மனையில் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? சர்ப்பத்தை அடிக்க கூடாது. ஏன் அடிக்கதானே செய்யும் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒரு அடிப்படையான விஷயம், சர்ப்பமும் தேலும் பாம்பும் பூரான் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எங்கு வரும்னா பாவம் அதிகமுள்ள இடத்துலதான் வசிக்கும். அதாவது துர்சக்திகள் என்னைக்குமே இது முட்கள் புதர்கள் இதுதானே அதோடைய வாழும் இடம். என்னைக்காவது தெளிவான இடத்துல வாழ்ந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. அப்ப என்னன்னா ஒரு வீட்டுல அகால மரணங்கள் நடந்திருக்கு, ஒரு வீட்டுல துர்தேவதைகளுடைய வாசம் இருக்கிற இடத்துலதான் இவர்கள் எல்லாம் நிப்பாங்க. அப்போ துர்தேவதையினுடைய அருள் தான் இந்த இடத்துல இருக்குன்னும் போது இவங்க தொடர்பு ஏற்படும் பொழுது அங்க மனிதர்களுடைய வாசமும் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஆகும்னா அவங்க அடிக்கதான் செய்வாங்க. அதன் மூலம் அவங்க வாழ்க்கை பிரச்சனையாக மாறத்தான் செய்யும். அப்போ நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்க வீட்டுக்கு பின்பக்கத்துல சாக்கடை தேக்கமோ செங்கற்கள் குவியலோ, புரியுதுங்களா, பல மரங்கள் கொடிகள் பாழடைந்த விஷயத்தை நீங்க ஏற்படுத்தி வைக்கிறதோ பண்ணாதீங்க. இது உங்களுக்கு 8ஆம் பாவத்தை மேலும் வலுப்படுத்தும். அப்ப ரொம்ப நாள் பயன்படுத்த முடியாத கற்குவியல்கள் ஒரு வீட்டில் இருந்துருச்சுனாலே அது விருச்சிக ராசியின் காரகத்துவம். அப்போ அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருவார்.
இப்ப சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருச்சுனாலே அந்த இடத்துல வந்து சர்ப்பங்கள் அந்த இடத்த தனக்கு ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கும், விஷ ஜந்துக்கள் ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கும். அப்படி பண்ணும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அவதி அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கும். அதிக நோய் இருக்கும், அதிக கடன் இருக்கும், எப்போது எதிரி தொல்லை இருக்கும், வீட்டு தலைவன் வீட்டை விட்டு வெளில போய் இருப்பார், பிரிந்திருப்பார். அப்ப என்னன்னா ராகு கேது திசை தற்பொழுது நடப்பவர்களும், வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்காம முழுமைப்படுத்தாம வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருப்பவர்களும் நிறைய பேர் பல வருஷமா இது பண்ணாம இருக்காங்க இல்லையா, அது மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பவர்களும், வீட்டுக்கு பின்னால பழைய வீடு கட்டுமான பொருள் எல்லாம் சேகரித்து வச்சு அதுக்கு ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து பொன் போல் காத்து வருபவர்களும், சரிங்களா, இவர்கள் எல்லாருமே 8ஆம் பாவத்தின் செயல் காரகத்துவத்திற்கு உட்பட்டவர்கள். இவர்களால் வளரவே முடியாது. ஒரு உடம்பில் ஒரு கழிவு தேங்கி இருந்தால் நம்ம உடம்பால சரியா இயங்க முடியுதா? இல்ல. உடம்புக்கும் மனைக்கும் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம உடம்ப பாழடைஞ்ச மாதிரி வச்சிருந்தோம்னா நாம நல்லாலன்னு அர்த்தம். நம்ம வீட்டையும் மனையும் பாழடைஞ்ச மாதிரி தேக்கி எல்லாமே வச்சிருந்தோம்னா அங்க வாழுற நமக்கு அதோடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அவ பூமி தேவி, அவள் வந்து என்ன, பூமி தேவி. ஸோ இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தால் போல் பூமியினுடைய பலன் மாறுபடுகிறது. ஒரே பூமி தான், ஆனா கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு பாசிட்டிவ் நடக்குது. அதே மனையில அதே பூமியில பங்களால இருக்கிறவன் கோடீஸ்வரனா வாழ்றான். ஒரே பூமி தான், அதே இடத்துல இருக்கிறவங்க வந்து அங்கதான் தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் எடுக்கிறாங்க. பூமி ஒண்ணுதான். நம்ம வச்சிருக்கிறதை பொறுத்துதான் எந்த கிரகம் எங்க ஆளுமை பண்றதுன்றத நம்ம முடிவு செய்யறோம். அப்ப யாருக்கு ராகு திசையும் கேது திசையும் நடக்கிறதோ, எந்த வீட்டில் நிறைய பேருக்கு ராகு திசை ஒன்னா நடக்குதோ அந்த வீடும் மனையும் பாழடைந்து நிற்கும். அங்க சர்ப்பம் வரும், அதை அவர்கள் அடிப்பார்கள். இதன் மூலம் மூத்த வாரிசினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். இதிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் கருடனை வழிபட வேண்டும். சரிங்களா? அப்போ அது பஞ்சமியில் கருடனை வழிபட நமக்கு நன்மை உண்டு. காரணம் என்னன்னா இந்த பஞ்சமி திதியில் ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா, அவரே வந்து பாத்தீங்கன்னா பெருமாளிடமும் சிவபெருமானிடமும் வரத்தை பெறக்கூடிய நாள். அன்றைக்கு அதே இடத்தில் கருடனும் இருப்பார். ஆகையினால் இந்த சர்ப்பங்கள் எல்லாம் கருடனுக்கு பயந்தே தீர வேண்டும். ஆகையினால் கருடனை வழிபட, கருடனுடைய குறியீடு இருக்க, கண்டிப்பா இந்த இடத்துல என்ன ஆகாதுன்னா சர்ப்ப தொடர்பு பிரச்சனை வராது. கருடனுடைய குறியீடும் நம்ம வந்து வீட்ல யூஸ் பண்ணலாம். ஆகாச கருட கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆகாச கருட கிழங்குன்னு ஒரு கிழங்கு உண்டு. அதோடைய தோற்றம் கருடனுடைய தன்மைப்படியே இருக்கும். அதற்கு நீர் ஊற்ற தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வீட்டுடைய வாசல்ல கட்டி தொங்க விட்டாலே போதும், அது தானாக முளைத்து வரும். அந்த கிழங்கு அழுகிடுச்சுன்னா தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த கிழங்கு நல்லா வளருதுன்னா அந்த வீடு சுபிக்ஷமாகுதுன்னு அர்த்தம். இத வந்து சித்தர்கள் வீட்டு வாசல்ல திருஷ்டிக்கு கட்டி தொங்க விடுவோம்ல, அதே போலயே கட்டி தொங்க விடுவோம். அப்ப இந்த ஆகாச கருட கிழங்குக்கு ராகு திசை கேது திசைக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. நான் அது அடுத்து அங்கதான் வந்தேன், நீங்க அதற்கு முன்னாடியே கேட்டுட்டீங்க குறியீடுன்னு. அப்ப என்னன்னா இந்த ராகுவுடைய நட்சத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையாமா, இது எல்லாம் காற்று தத்துவ ராசியில தான் இருக்கு. அப்ப வந்து மிதுனம் காற்று தத்துவ ராசி, துலாம் காற்று தத்துவ ராசி, கும்பம் காற்று தத்துவ ராசி, அதுல திருவாதிரை சுவாதி சதயம். இப்ப காற்றுல வந்து பறக்கிறது யாரு? கருடன். அதுல கூடவே சேர்ந்து பறக்கிறது யாரு? விஷ்ணு. சர்பத்தை அடக்கி தன் காலை பதித்தவர் யாரு? கிருஷ்ணன். அப்ப எல்லாமே இந்த இடத்துல வந்து கருடனுக்கு சர்பம் கட்டுப்பட்டே தீரும். அப்ப ஆகாச கருடன் எங்க இருக்கிறதோ அங்க ராகு தோஷம் கேது தோஷம் அந்த வீட்டில் வேலை செய்யாது. அதற்கு பிறகு நீங்க அந்த ஒன்றை வச்சுட்டு இந்த ஜந்துக்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிச்சுக்கிட்டு வீட்டையும் வீட்டோடைய வாலையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சுத்தப்படுத்திக்கணும். நல்லா பெயிண்ட் அடிச்சு இடத்த வந்து நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே போல இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கருடனை நாம வழிபாடு செய்யணும். வலம் வந்து வழிபாடு செய்யணும். கருடனுக்கு வாசனாதி மலர்கள் கொடுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற வஸ்திரம், வெள்ளை நிற வஸ்திரம் தானம் கொடுக்கலாம். கருடனுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லலாம். கருடனை காப்பாற்ற வேண்டி விண்ணப்பம் வைத்து விளக்கேற்றலாம். இதெல்லாம் ஆலயத்தில் செய்து நம்ம வந்தோம்னாலே இந்த கருட பஞ்சமியில் சிறந்த பலனை நம்மால் பெற முடியும். சோ கருட பஞ்சமி என்பது ராகு திசை கேது திசை நடந்து விஷ ஜந்துக்களாலும் வீடு வந்து ஒரு முழுமையடையாத நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். யார் வீட்டு எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த கருட கிழங்கு மாட்டிக்கலாம். எல்லாருடைய வீட்டு வாசலை விட ராகு திசை நடப்பவர்களுக்கு இது சிறந்த நிவாரணம். எல்லாருமே இதை பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ராகு திசைக்கு உட்பட்டவர்கள் இதை செய்யறது ரொம்ப 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 நல்லது. அவர்களுக்கு அந்த தோஷத்திற்கான தன்மை வந்து குறையும்.
ஆகையினால கருடனை வழிபட சர்ப்பதோஷங்கள் விலகும். இந்த அதாவது நாக பஞ்சமி அப்படின்றதும் கருட பஞ்சமி அப்படின்றதும் முழுக்க முழுக்க கருடனை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள். அதற்கு அடுத்த பிறகு வாராகியை வழிபடுவதற்கு சிறந்த நாள் இன்னைக்கு. அந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமி. ஏன்னா பஞ்சமின்னு பெயர் பெற்றவளே வாராகி தான். இந்த வாராகியினுடைய இலக்கணம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவளுடைய அருளை. ஆகையினால் வாராகியை வழிபட்டாலும் சர்ப்பதோஷத்திலிருந்து விடை பெறலாம். ஆகையினால வாராகி கருடார்வாள் இத ரெண்டு பேரையுமே இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமியில் வழிபட ராகு கேது திசைக்கு உட்பட்டு இருப்பவர்கள் முழுமையான நிவாரணத்தை பெற முடியும், வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில் மாற்றமும் கிடைக்கும். மூத்த வாரிசுகள் பிரச்சனையில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு தெளிவையும் அது உருவாக்கி கொடுக்கும். அருமை. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீட்டுல ஏன் இப்படி நடக்குதுன்னு காரணமே தெரியாம இருப்பாங்க. இப்ப இந்த பதிவை பார்க்கும் பொழுது உடனே அவங்க செக் பண்ணிக்க முடியும், நமக்கு அந்த திசை நடக்குதா. வெரி சிம்பிள். நம்ம கிட்ட பாவம் இருக்குன்னா வீட்டோடைய மூத்த வாரிசை செக் பண்ணிக்கலாம். மூத்த வாரிசு லைஃப் ஸ்டைல் தப்பா இருந்துச்சுனாலே நம்ம இன்னும் நிறைய தர்மங்கள் இறை வழிபாடு செய்யணுன்றதுல நிறைய கவனம் எடுத்துக்கணும். அருமையான ஒரு பதிவு. நான் இதற்கு ஜாதகம் வேண்டாம், கட்டங்கள் வேண்டாம், அந்த மூத்த வாரிசினுடைய வாழ்க்கையை வச்சே அது ஏன்னு கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. மூத்த வாரிசு சனியை குறிக்கும். சனிதான் ஒரு வீட்டினுடைய மூத்த வாரிசு சனி. மூத்தவர்கள்னாலே சனிதான். மூத்தவர்கள் நல்லா இல்லைனாலே இளையவர்கள் நல்லா இருக்க முடியாது. அதனால சனிதான் கர்மா. ஒட்டுமொத்த கர்மாவையும் வீட்டுல இருக்க மூத்த வாரிசு தான் தலையில சுமக்கும். சரிங்களா? அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். சோ இப்ப அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துறதன் மூலம், அவர்களுக்கு தெளிவு கொடுக்கறதன் மூலம் தான் விடை. நிச்சயமா. ஏன்னா இதுல அந்த வீட்டுல இருக்க பெண்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல. என் வீட்டுக்கார் அப்படிதான் இருக்காரு, எங்க நிலைமை சரியில்லை, ஆனா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, உங்க பதிவை நாங்க பார்த்துட்டோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரெமெடி இருக்கா, இதை செஞ்சா உங்க வீட்டுக்கார் கண்டிப்பா உங்க பேச்சை கேட்பாரு அப்படிங்கிற? கருட பஞ்சமி போதும். அந்த வழிபாடு போதும். கருடன் கிட்ட போய் சொல்லிட்டு பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் முடிவு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதனால பயப்பட வேண்டாம். அழகான அருமையான பதிவு. இதுவும் இல்லறத்தை சார்ந்து எல்லோருக்குமே ஒரு தேவையான ஒரு பதிவா இருந்தது. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் சார். நிச்சயமா. நன்றிகள். வெற்றிவேல் முருகா.